அவசரமான இந்த உலகத்தில் காத்திருத்தல் என்பது ஒரு கடினமானதாய் மாறிவிட்டது. சில நேரத்தில் நாங்கள் ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அது சிக்னல் குறைவினால் சுற்றி கொண்டிருந்தாலே நமக்கு ஒரு கோபம் வருகிறது. ஏனென்றால் நாங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் செய்கிற உலகத்துக்குள்ளே பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் பார்க்கிற பொழுது, காத்திருக்கிற பொழுதுதான் தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை சில காலத்திலே அவர் ஏற்படுத்த அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அவசரப்பட்டு சில காரியங்களிலே அவசரமான முடிவுகளை எடுத்து பின்பதாய் நாங்களே துன்பப்படுகிற நிலைக்குள்ளே போகிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே பயன்படுத்தப்பட்ட எல்லா பாத்திரங்களும் தேவனுடன் காத்திருந்தவர்கள். அப்படி காத்திருந்தவர்களைத்தான் தேவன் எடுத்து தன்னுடைய வேலையிலே பயன்படுத்தினார். ஆகவே நீங்கள் ஒருவேளை தேவனுடைய காரியங்களிலே இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை அனுமதிக்க முன்பதாக அவசரப்பட வேண்டாம். காத்திருங்கள் பொறுமையோடு. ஏனென்றால் எசாயா 40:31 இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகவே காத்திருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.